ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 17/8/2024 கருணியா KR 667க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து டெய்லி நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஏ போர்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எக்ஸாம்பிளாக சனி டு சனி ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி புல்லில் வந்து 876 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 336,876. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 5 to 8 ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 254 5 to 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட 3-4 கூட்டினோம்னா நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம ஏபி போர்டோட 3-4 கூட்ட போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 535லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 776. நம்மளுடைய எக்ஸ் வந்து ஏபிங்கிறதுனால நம்ம ஏபிசி போர்டோவே அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது அந்த 535 கீழே கொண்டு வந்துடலாம். 535 இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபி. ஸோ ஏபியோட நம்ம வந்து 3 and 4 கூட்ட போகிறோம். அதாவது 3 4 ப்ளஸ். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 அமிச்சோம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 3ஓட 4 கூட்டினோம்னா 7, 5ஓட 3 கூட்டினோம்னா 8 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 535க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 535க்கு அப்புறம் 8 அல்லது 7 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 716 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும் நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம ஏபி போர்டோட 3-4 கூட்டுறோம். இப்போ 716க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட இன்றைக்கான ரிசல்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வருது. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அக்ஷயாங்கிற பேரில் வரும். இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு நம்பர்ஸை எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 716க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 920 இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ் ஏபி போர்டாக இருக்கிறதுனால 716 கீழே கொண்டு வந்துடலாம். 716 இதோட நம்ம 3-4 ப்ளஸ். இப்போ நம்ம இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 7ஓட 3 கூட்டினோம்னா 0 அல்லது 5. அதாவது நம்மளுக்கு இந்த 716க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். அல்லது 5 நம்மளுக்கு 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு இந்த 716க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 5 to 8 நண்பா. 5 to 8 ரிசல்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு ஏ போர்டு தான், இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு தான். ஸோ இப்படி கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து போர்டு கிடச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின ட்ராக்கில் நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஏ போர்டு வருது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 5 to 8க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 254. நம்மளோட எக்ஸ் ஏபி போர்டுங்கிறதுனால நம்ம வந்து அந்த 5 to 8 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 5 to 8 இதோட 3-4 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினா 6, 5ஓட 3 கூட்டினா 8 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 5 to 8க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 8 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 5 to 8க்கு அப்புறம் 8 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 5 to 8க்கு அப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 876 நண்பா.
876 ரிசல்ட் நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8-6 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி, அதாவது இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிட்டு நண்பா. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஸோ போனட்டா நம்மளுக்கு வந்து 8-6 நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இந்த 876 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஸோ 3 ட்ரா எக்ஸாம்லையும் பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு போன வாரம் வந்து ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 876 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 336. ஸோ நம்ம ஏபி போர்டை யூஸ் பண்ணுறதுனால அந்த 876 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 876 இதில் நம்ம எடுக்க போகிறது 87. இதோட நம்ம 3 and 4 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 8ஓட 3 கூட்டினாலும் 1. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. இதுக்கு முந்தின ட்ராவில் நம்மளுக்கு 2 நம்பர் சாய்ஸில் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 மட்டும் தான் ஏ போர்டுக்கான நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம 1 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கு எடுக்க போகிறோம். ஸோ எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இங்கே ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு கொடுக்குறோம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். ஸோ ஆல் போர்டு கொடுக்கறதுக்கான காரணம் சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போட்டோம். 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சிங்கிளில் ஒரே ஒரு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதேமாதிரி டபுள் 1 கிடச்சிருக்கு. ஒரு வேளை 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா டபுள் 1 கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டபுள் 1 அல்லது ட்ரிபிள் 1. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நண்பா, எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணுண்டா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெய்லி வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 மட்டும் தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுப்போமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஒரு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டுக்கான சான்சஸாக இருக்கலாம் அல்லது ஏ போர்டுக்கான சான்சஸாகவும் இருக்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஏ போர்டுக்கான சான்சஸில் கிடச்சிருக்குது. இருந்தாலும் மெம்பர்ஷிப்புங்கிறப்போ நம்ம கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுப்போம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த 1 வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா வேணால் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிங்க. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் 1 தான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா. ஏன்னா இதில் எதுவுமே தனிப்பட்டு கிடையாது. எல்லாமே ஃபார்மெட்லேருந்து தான் எடுத்துருக்கோம். அதனால் இந்த ட்ராவில் 1 ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் நம்மளுக்கு டபுள் 1 கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை 17/8/2024 கருணியா கேஆர் 667க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.